ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வசனி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நாட்டு மக்காச்சோளத்தில் ஒரு 3 டிஷ்ஷஸ் பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி பாயில் பண்ணுறது, எப்படி சுட்டு சாப்பிட்றது, பாயில் பண்ண மக்காச்சோளத்தை உரித்து அது ஒரு ரெசிப்பியாக எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நான் 3 விதமாக இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸில் உங்கள் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இது வந்து நாட்டு மக்காச்சோளம் தான், ஹைப்ரிட் கிடையாது. ஹைப்ரிட் நான் எப்போவுமே வாங்கவே மாட்டேன், ஏன்னா அது ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா ஸ்வீட் கார்ன் சொல்லிட்டு நமக்கு விற்பாங்க, அது எப்போவுமே லாஸ்ட் வரைக்குமே அது பிஞ்சாவே தான் இருக்கும், முத்தவே முத்தாது. ஆனால் இது நாட்டு மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது நிறைய பேர் சாப்பிட ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டாங்க. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கிறது இந்த சோளக்கருது மட்டும்தான். இதை சாப்பிட்டிங்கன்னா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நல்லா பிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் தோலை ஃபுல்லாக எல்லாத்தையும் பிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சுட்டு சாப்பிட போகிறோம். நிறைய பேருக்கு வந்து சுட்டு சாப்பிட்ணும் என்ன இருக்கும், கேஸ் அடுப்புலேயே நம்ம சுட்டு சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி வீட்டில் இருக்க சிலிக்கடி ஏதாவது கரண்டி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டீலில் நமக்கு எதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை சோளக்கருதில் நல்லா குத்தி நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நம்ம அதை ஹீட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சோளக்கருது சுட்டு சாப்பிட்றதுனால. நம்ம விறகடுப்பு இருந்தால் விறகடுப்புலையும் இதேமாதிரி சுட்டு சாப்பிட்லாம். விறகடுப்பில் சுட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்மக்கிட்ட விறகடுப்பு இல்லை, ஸோ அதனால் நம்ம கேஸில் பற்ற வச்சு இதேமாதிரி நம்ம சுட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நமக்கு இதுலேயுமே கிடைக்கும். நம்ம குச்சி சோளக்கருதை நம்ம சொருகிருக்கோம்ல, அந்த கம்பியை இப்படியே ரோல் பண்ணி நம்ம இப்படியே சுட்டுக்கிட்டு இருக்கணும். ஒன்றுமே ஆக டப்ப டப்பன்னு லைட்டாக வெடிக்கும். ஸோ அந்த கார்னோட தான் வெடிக்கும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதேமாதிரி ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணி சுட்டு எடுக்கணும். நம்ம தேட்டருக்குலாம் போனால் ஃபஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி ரோட்டில் விற்பாங்க, நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ அந்த ஒரு கார்ன் தான் இது. ஸோ அதேமாதிரி நம்ம வீட்டிலேயே இதேமாதிரி சுட்டு சாப்பிட்லாம். இதேமாதிரி ஃபுல்லாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம கடித்து சாப்பிட்லாம். சுட்டு உடனேமே நமக்கு சூடாக இருக்காது, ஆறி போயிடும் நமக்கு. நல்லா இதே மாதிரி நம்ம கையை வச்சு நல்லா பிடிச்சி நல்லா கடித்து சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சோளக்கருது நாட்டு மக்காச்சோளம் வாங்கி இதேமாதிரி சுட்டு சாப்பிடுங்க. அடுத்து நாட்டு மக்காச்சோளம் இன்னொரு மக்காச்சோளம் நம்ம பிரிச்சுக்கலாம். பிரித்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம பிச்சு எடுத்துருக்கணும். பிச்சு எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் போட்டு நம்ம வேக தான் வைக்க போகிறோம். ஸோ நல்லா ஃபுல்லாக பிரிச்சாச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும். இதேமாதிரி இன்னொரு கார்னையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், பருப்பு நல்லா நெத்து நல்லா இருக்குது, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இது ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டா நமக்கு வந்து லேஸாக இருக்கும், பல்லுக்கு அசைவே இல்லாமல் இருக்கும். ஆனால் இது அப்படி இருக்காது தான், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் ஹார்டை நம்ம பார்க்குறத விட ஹெல்த்தி எது முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பிரித்த 2 கார்னையும் எடுத்து நம்ம ஒரு பேனில் போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நிறைய உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம வேக வைக்க தேவையான பேனை எடுத்து வச்சுருக்கோம். அந்த பேனை தூக்கி நம்ம அப்படியே ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு தட்டு போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்க நம்ம வச்சுருக்க கார்னுமே நல்லா வேகணும், அது வரைக்கும் நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு என்னென்னு. பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. லைட்டாக தான் வெந்திருக்குது, தண்ணி கொதிக்கவே இல்லை. ஸோ நல்லா தண்ணி கொதிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். நம்ம திரும்பி தட்டை போட்டு நல்லா மூடி திரும்பி ஒன்றோட வேக வைக்கலாம். தட்டு போட்டு மூடி வேக வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குதுன்னு. நல்லா தண்ணி கொதிச்சிச்சு, நம்ம காணுமே நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். போதும் வெந்தது, நல்லா வெந்துருச்சு. நமக்கு பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு, போட்டதுக்கும் நமக்கு இப்போவும் பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு. நம்ம பேனில் இருக்கிறத ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ரோட்லலாம் நமக்கு இதே மாதிரி கார்னை அவிச்சு நமக்கு இதே மாதிரி அந்த லீஃப் வச்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணி கொடுப்பாங்க. லெமனை வச்சு மிளகாய் தூள் தொட்டு நமக்கு அந்த கார்னில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க. அதை சாப்பிடும்போது புளிப்பு டேஸ்ட்டுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி நம்மளும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். மிளகாய்த்தூளும் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை எடுத்து நம்ம அந்த மிளகாய்த்தூள் உப்பையும் நல்லா தொட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த கார்னில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா அந்த புளிப்பும் அந்த காரமும் உப்பும் போய் சாப்பிடும்போது ஒரு ஸ்பைஸியும் ஒரு புளிப்பும் டேஸ்ட்டில் இருக்கும். நமக்கு அந்த கார்ன் சாப்பிடவே ரொம்ப ஆசையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு ஃப்ளேவருமே.
இந்த மெத்தடில் சாப்பிட்டாலுமே நம்ம கார்ன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார்னை நம்ம வேக வச்ச இன்னொரு கார்ன் இருக்குது, அந்த கார்னை நம்ம வேக வச்சு நம்ம எல்லா பருப்பையும் நம்ம உரித்து எடுத்துருக்கோம். இந்த உரிச்சதை நம்ம லைட்டாக நம்ம கடாயை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். இன்னும் அதோட டேஸ்ட்டாக இருக்கும். சோளக்கருது ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். ஸோ நம்ம போடும்போது என்னென்ன ரேஷியோன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுக்க ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்க, நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 நறுக்கின பச்சை மிளகா நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியால். நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. லைட்டாக வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கார்னை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்னை நம்ம போட்ட வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா காரமாக இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டு துருவி வச்சுருக்கோம். ஒரு அரை கேரட்டு, அந்த அரை கேரட் துருவினதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த எடுத்து வச்ச கொத்தமல்லி இலையை லைட்டாக சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம். அந்த துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சுட சுட இருக்கும். நமக்கு அந்த பண்ணதுக்கும் நம்ம அந்த சோளக்கருது கார்னுக்குமே நல்லா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த கேரட் போட்டதுக்கு தேங்காய்க்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம அதை சாப்பிட்லாம். இதை வெயிட் லாஸ்க்குரிய ஒரு ரெசிபி கூட இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு லைட் ஃபுட்டாக நம்ம எடுத்து இதை சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நாட்டு மக்காச்சோளத்தில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.